ஹலோ! நான் என்ன பண்ணேன்னா, நட்ஸ் லட்டு பண்ணேன். ஸோ நம்ம நட்ஸா சாப்பிட்றக்கோ, சீட்ஸா சாப்பிட்றக்கோ எனக்கு ஞாபகமே வரதில்ல. ஸோ நம்மளுக்கு எப்பப்போலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ, நம்ம வந்து இந்த மாரி லட்டா சாப்பிட்டுக்கலாம். வேற எந்த ஸ்வீட்ஸும் வேற அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம நம்ம இந்த லட்டு செஞ்சு வச்சத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நெனச்சு நான் லட்டு வச்சு பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அப்புறம் வந்து பம்கின் சீட்ஸ் அண்ட் சியா அண்ட் சப்ஜா சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் பிளாக் ரைஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா மணமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மட்டும் பண்ணும்போது மட்டும் லைட்டாக மூடி வச்சிடணும். ஏன்னா வந்து டப் டப்னு வெடிக்கும். ஸோ தட்ஸ் அதை வந்து மூடி வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் இதெல்லாமே வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லட்டா பிடிச்சு வச்சுட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தினமும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது ஒரு ஒரு லட்டு நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். தினமும் சாப்பிட்லாம். ஸோ ஹஸ்பண்டுக்கும் லஞ்சில் வந்து கம்பல்சரி ஒரு லட்டு நான் வச்சு விட்ருவேன். ஸோ இப்படி சாப்பிடும்போது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாய்.